நண்பர்களே, சமீப காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, சின்னத்தல சுரேஷ் ரெய்னா வந்து T20 ஒரு நாள் போட்டி, டெஸ்ட் தொடர் இந்த மாதிரி வந்து அனைத்து விதமான போட்டிகள்லேருந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப வந்து சிரமப்பட்டுக்கிட்டு வராரு. அதே சமயம் வந்து ரெய்னாவுடைய ரசிகர்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெய்னா ரசிகர்கள் வந்து ஐபிஎல் போட்டியில் மட்டும்தான் ரெய்னா வந்து களத்தில் பார்க்குறாங்க. மற்றபடி வந்து பார்க்கவே வந்து முடியலை. அந்த வகையில் வந்து ஐபிஎல் போட்டி வந்து ரொம்பவே நெருங்கிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க. தல தோனி மற்றும் சின்னத்தல ரெய்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து சிஎஸ்கே ஜெர்சியில் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அதே சமயம் வந்து ரெய்னாவும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒர்க் அவுட் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து வந்து தீவிரமாக வந்து ஐபிஎலுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து ரெய்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து ரெய்னாவுடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து ரெய்னா சிறப்பாக விளையாண்டார் அப்படின்னா அவருக்கு வந்து உலகக்கோப்பை போட்டியில் வந்து வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா பல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து ஃபார்முக்கு வந்து இந்திய அணியில் இடம் பிடிச்சி விளையாண்டுட்டு வராங்க. அதே மாதிரி ரெய்னாவும் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி காட்டினார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்னத்தல ரெய்னா வந்து ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாடணும், உலகக்கோப்பையில் வந்து தோனி கூட அவர் வந்து களம் இறங்கணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரெய்னா எந்த மாதிரி வந்து விளையாட போகிறாரு, அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.